ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நான் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மனுஷரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, சுடரை வந்து அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் வந்து பண்ண போகிறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து ஃபோன் பண்ணி நம்ம மல்லிகிட்ட வந்து சொல்லிடுறாங்க. மல்லி வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணணும், கதிரேசன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி நம்ம வந்து சுடரை வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து கூட்டிகிட்டு வரோம். ஸோ அதுக்காக வந்து நீ வந்து ஆரத்தியெல்லாம் வந்து ரெடி பண்ணி வையுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம மல்லியை இருந்துட்டு ஓகேப்பா நான் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சிடுறேன், நீங்கள் வந்து உடனே வந்து கூட்டிகிட்டு மட்டும் வந்தால் சரி, நான் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிடுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து சொல்கிறாங்க. ஓகே எல்லாமே வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிடுவாங்க நம்ம மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இருந்தாங்க. எப்படி வந்து உடனே வந்து வீட்டுக்கு வந்து வந்தாங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து போட்டு வந்து கரைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து ஆரஞ்சு கலரில் வந்து இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆரஞ்சு கலரில் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிளகாய் பொடியோ இல்லை வந்து வேறு ஏதோ வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கண்ணில் வந்து பட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலையெல்லாம் வந்து படுற மாதிரி வந்து ஏதோ ஒரு கற்பனையில் வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து சக்ஸஸாக வந்து பண்ணி முடிக்கணும், அது மல்லியை வச்சு செஞ்சு முடிக்கணும், மல்லியை வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து வீட்டை விட்டு வந்து துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் வந்து பண்ணுறாங்க. அதில் வந்து என்னென்ன போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது தனியாக லிக்விடாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஆசிடாகவும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே வந்து இருக்குது. ஸோ அப்படி வந்து இருக்கும்போது அதை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் இதை எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து அந்த சுடர் மேலே வந்து தட்டி விடணும், அது வந்து மல்லி வந்து ஆரத்தி எடுக்கும்போது வந்து பண்ணிட்டால் மட்டும் வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பிளான் போட்டு வந்து செய்கிறாங்க. நம்மளாவ வந்து வீட்டை விட்டு வந்து துரத்துறாங்க. அதுவும் வந்து கொசுக்கடியில் இந்த ஹாலில் வந்து படுக்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வச்சுருக்கேன் பாரு வேட்டு, இந்த வேட்டு மட்டும் வச்சா வந்து போதும், தெளிவாக வந்து முடிஞ்சு போயிடும் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே வந்து பண்ணுறாங்க. பாருங்கள் ஒரு ட்விஸ்ட்டு, எப்பப்பப்பப்பப்பப்பா சாமி பார்க்க முடியல. நம்ம மல்லியை வந்து என்ன கதிக்கு வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தை வந்து உண்டாக்க போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் வந்து நல்லா வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் கூட வந்து நம்ம மல்லி வந்து ஆரத்தி எடுக்க மாட்டாங்க, வேறு யாராச்சும் வந்து ஆரத்தி எடுப்பாங்க. ஏன்னா ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து கலக்கிறத வந்து பார்த்தா அவங்க 2 பேரும் வந்து போட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் போட்டியெல்லாம் வந்து கிடையாது. நம்ம மல்லிகிட்ட தான் வந்து கொடுக்குறாங்க. மல்லியை வந்து வச்சு அவங்க வந்து கேம் ப்ளே வந்து பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ட்விஸ்டிங்காக வந்து இருக்குது. ஸோ அந்த ட்விஸ்ட்டு வந்து யாருமே வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லிகையில் வந்து கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆரத்தியை வந்து எடுக்க சொல்கிறாங்க. நல்லாவே வந்து போயிட்டு தான் இருக்குது. நம்ம மல்லியுமே வந்து நல்லா தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் நிற்கிறாரு சைடில், அதுக்கப்புறம் வந்து சுடர், கதிரேசன், நிஷா, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பக்கமே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பக்கம் வந்து நிற்க மாட்டாங்க, ஏதோ ஒரு சைடாக தான் வந்து நிற்பாங்க. ஸோ அப்படி வந்து சைடாக வந்து நிற்காதவங்க இங்கே பக்கமே வந்து நிற்கிறாங்கன்னா அது வந்து கொஞ்சம் வந்து விஜய் வந்து நோட்டீஸ் வந்து பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் அந்த இடத்துல வந்து தட்டி விடுறது வந்து யாருக்குமே வந்து தெரிஞ்சிக்காதா, தெரிஞ்சுமே வந்து தெரியாத மாதிரியே வந்து இருந்து நம்ம மல்லியை வந்து கத்துறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நல்லா வந்து மல்லி வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிடிச்சி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த எல்போவில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து தட்டி விட்டுறாங்க. யாரா வந்து தட்டி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யார் செய்வாங்க அந்த குணசேட்டை வேலையெல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கிறுக்குத்தனமான வேலை செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வேலையை வந்து செஞ்சது வந்து ரஞ்சிதா தான். ஸோ அது வந்து யாருக்குமே வந்து யார் கண்ணுலையுமே வந்து தெரில, யார் கண்ணுக்குமே வந்து படலை. ஆனால் நம்ம மல்லிக்கு வந்து தெரியும் யார் வந்து பண்ணியிருப்பாங்க, என்னென்னலாம் வந்து பிளான் போட்டு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரத்தி தானே, ஆரத்தி வந்து மூஞ்சி மேலே பட்டால் வந்து எப்படி வந்து எரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி வந்து போட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு வந்து கரைக்கல அவங்க, வேறு எதையோ வந்து போட்டு கரைச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து விழுந்ததுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா
நல்லா வந்து கப 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 கபன்னு வந்து எரியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு வந்து அவங்க வந்து பண்ணது. ஸோ அப்படி அதுதான் வந்து பிளான் பண்ணி வந்து பண்ணுது. அப்போ தானே வந்து மல்லியை வந்து எல்லாருமே வந்து பிடிச்சி வந்து திட்டுவாங்க. ஸோ அந்த இதுக்காக வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு பண்ண ஒரு முயற்சி தான். அதுலேயும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எப்படியோ வந்து தட்டி விட்டாங்க. தட்டி விட்டது வந்து பார்த்திங்கன்னா நேராக போயிட்டு வந்து நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடாக வந்து இந்த வில்லு படத்தில் வந்து விஜயும் வடிவேலும் வந்து போயிட்டுருப்பாங்க மாட்டு வண்டியில். ஸோ அப்படி வந்து மாட்டு வண்டியில் வந்து போயிட்டுருக்கும்போது அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருந்தாலையும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து வருவாங்க. வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா வந்து பெயிண்ட் எடுத்து வந்து ஊற்றுவாங்க பாருங்கள். ஒரு சைடு மட்டும் வந்து பெயிண்ட் வந்து இருக்கும், இன்னொரு சைடு வந்து மூஞ்சி வந்து பளிச்சுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி மேலே வந்து பளிச்சுன்னு வந்து அந்த ஆரத்தி வந்து விழுது. ஸோ அது வந்து பட்ட உடனே வந்து எரியுது எரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க. ஸோ அதில் வந்து என்ன மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-ta.